எமோஷன்ஸ் இது முக்கியமான பார்ட்டு நம்ம வாழ்க்கையில். ஏன்னா ஏதாவது ஒரு எமோஷன் வந்து நம்ம கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்போம் 24 ஹவர்ஸும் 365 டேஸும். ஸோ அப்போ இந்த எமோஷன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எமோஷன்னா என்ன? எனர்ஜி வித் மோஷன். நம்ம செய்ய வேண்டிய ஆக்ஷனுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணுறது தான் எமோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு புளியை பார்க்குறோம், இல்லை புளி டக்குன்னு இந்த ரூமுக்குள்ளே வருது, இல்லை பிடிக்காதவங்க யாரோ வராங்க அப்படின்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, இவங்க தேவையில்லாத ஒருத்தர் இங்கே வந்துட்டாங்க, ஒன்று அவங்கள அப்ரூவப்படுத்தணும், இல்லைனா நம்ம தப்பி ஓடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுது, பாடியில் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜி வந்து எய்தர் டுவோர்ட்ஸ் தட் டேஞ்சர் போய் அட்டாக் பண்ணு, இல்லை அவே ஃப்ரம் தட் டேஞ்சர் போன்னு சொல்லி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. இது புரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இதில் என்ன ட்ரிக்கி பார்ட்னா, எனர்ஜி ஒன்று, ஆக்ஷன் ஒன்று. ஸோ ரெண்டும் கிளப்பாக இருக்குது எமோஷனில். ஸோ இப்போ வந்து எனர்ஜி பார்ட்டை தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆக்ஷன் பார்ட்டை நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், வெதர் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு. ஸோ எனர்ஜி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க எமோஷனை சொல்லும் போது நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, அந்த எனர்ஜி அக்செப்ட் பண்ணிக்கோ. ஏதர் நம்ம துக்கமாக வந்தாலும் சரி, ஒரு கில்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆங்கராக இருந்தாலும் சரி, அந்த எனர்ஜி பார்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஆக்ஷன் பார்ட் வந்து சில டைமில் அதை கோபமாக காட்டலாம், சில டைமில் கோபமாக காட்டாமல் பொறுமையாக இருந்து அப்புறமா வேறு விதமாக சாஃப்டாக சொல்லலாம். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நம்ம அக்செப்ட் தி எமோஷன் தான் என்ன மீன் பண்ணுறோன்னா, அக்செப்ட் தி எனர்ஜி பார்ட் ஆஃப் தி எமோஷன் தான் மீன் பண்ணுறோம். ஆக்ஷன் இஸ் அவர் சாய்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ட்ரிக்கி பார்ட் இந்த எமோஷன். இதை கரெக்டாக புரிஞ்சுட்டுன்னா நம்ம பல இஷ்யூஸ் ஈஸியாக இருக்கும்னு தோணுது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.